ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் இப்போ நாம் சுவையான எல்லோருக்கும் பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ சுரக்காய் சேர்த்து கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறமா இது கூட 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. குழம்பு பண்ணலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்புறமா 250 கிராம் சுரக்காயை நான் மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உள்ள விதையையும் நீக்கிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுரக்காய் சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உப்போடு சேர்ந்து சுரக்காய் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த சுரக்காயை 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், சுரக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இப்போ நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கருவாடை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பை நல்லா 2 மினிட்ஸ் வேக விடலாம். நான் இந்த அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். அப்புறமா கடைசியாக 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.